ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் இந்த மாதிரி சீக்வன்ஸ், த்ரெட், பீட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சில்க் சாரீ, இதில் பார்த்திங்கன்னா இதோட ப்ளவுஸ் வந்து இதோட முந்தி கலரில் இருக்குது. அதாவது ஒரு டபுள் ஷேடில் கொஞ்சம் டார்க் ஷேடாகவும் இருக்குது. டபுள் ஷேட் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு த்ரெட், ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திங்கனாலும் ரொம்ப தெரியாது. அதனால் இதுக்கு சூட் ஆகிற மாதிரி அந்த பாடி கலரில் இருக்கிற ஆரஞ்சு, ஒரு எல்லோயிஷ் ஷேட் இருக்குது. ஸோ அந்த ஷேடு எடுத்துகிட்டு நான் பண்ண போகிறேன். இப்போ ஸ்லீவ்ஸில் வந்து நான் அந்த ப்ளவுஸில் இருந்த பார்டரை வச்சு அப்படியே தைச்சிருக்குது. ஸோ இதில் வந்து நெக் லைனில் ஒரு சின்ன பார்டரும், அதே சமயம் ஸ்லீவ்ஸ்லேயும் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்தமாரி பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேட் ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸ் சீக்வென்ஸ் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். ஈஸியான ஸ்டிச் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். அதோட நாட் வந்து இந்த மடிப்புக்கு உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 7 நம்பர் நீடில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஷோல்டர் அது ஸ்டிச் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இப்படி வெளியில் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் க்ரட்டன் ஸ்டிச்சில் எப்படி பண்ணுவோம், வெர்டிக்கலாக மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் அப்படி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சீக்வென்ஸ் அந்த நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி மேலேருந்து கீழே ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன். ஸோ இப்படி பண்ணும்போது நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசி கீழே இருக்கணும். அப்புறம் கீழே வந்து ஹெரிங் போனில் பண்ணுற மாதிரி ஹரிசாண்டலாக இப்போ பாருங்கள், ஒரு சீக்வென்ஸ் நீடில் எடுத்துக்கிறேன். வெர்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், நூல் பாருங்கள் கீழே இருக்குது, ஊசி கீழே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஹரிசாண்டலாக ஹெரிங் போன் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. ஸோ மேலே வந்து க்ரெட்டன் ஸ்டிச் பண்ணுற மாதிரி, கீழே ஹெரிங் போன் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி மேலே வெர்டிக்கல், கீழே இந்த மாதிரி. ஸோ ஒரு தடவையும் ஒரு சீக்வென்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் வரையணும்னு தேவையில்லை. அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நார்மல் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணும்போது தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதோட பிரெத் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பண்ணியிருக்கேன். அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஹெம்மிங் பண்ணதோட கொஞ்சம் தள்ளி அந்த ஹெம்மிங் பண்ண இடத்துக்கு நீடில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக பண்ணுறேன். ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், நம்ம இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாமையே நம்ம இந்த கோல்டன் லுக் நம்ம இதில் கொண்டு வர முடியும். நார்மல் ஆங்கர் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன் நான் இதில். இந்த ப்ளவுஸோட ஷேட் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருந்ததுங்க. அது எந்த கலரும் அதில் செட் ஆகாது. நம்ம இப்போ டார்க் பிங்க் எடுத்து பண்ணால் அதில் அதேமாரி செட் ஆகாது. ஸோ இதில் எது நல்லா தெரியுமோ அதுமாரி நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து பாடி கலரில் இருக்கிற எல்லோலேயே நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற எல்லோ எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீக்வென்ஸ் வச்சு பண்ணும்போது வந்து ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் இது வந்து எல்லா சில்க் சாரீஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் நெக்லைன் ஃபுல்லாக பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி நெக் லைன் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணிடணும். ஸோ இது பாருங்கள், நான் பேக் நெக் அந்த லைன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் ஃப்ரண்ட் நெக்கில் ரைட் சைடு மட்டும் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள். ஸோ இதுவே பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சீக்வென்ஸ் வந்து இங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த கேப் இருக்குல்ல, ஸோ அதனால் அது இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் நம்ம அதில் நார்மல் த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ எப்போதுமே அது மூவ் ஆகாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதுவும் எப்படின்ட்டு காமிக்கிறேன். சீக்வன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சுகர் பீடும் அந்த கேப்பில் வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஒரே நேரத்தில். ஸோ அதுக்கு நான் நார்மல் இந்த மாதிரி மிஷினில் யூஸ் பண்ணுற த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு ஒரு சுகர் பீடு கோல்டன் கலரில் சுகர் பீட் ஃபிக்ஸ் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு கேப் விட்டு அதை அந்த சுகர் பீடை தைச்சிக்கிட்டு பாருங்கள், பின்னாடி நூலே தெரியாது. தைச்சிட்டு மேலேயும் அதே சமயத்தில் மேலேயும் அந்த சீக்வென்ஸை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு நான் வந்து 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கேன். நான் சுகர் பீட் அதில் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். 7 நம்பர் பீட் நீடில் வச்சு நான் த்ரெட் ஒர்க் பண்ணினேன். ஸோ அதில் வந்து நீங்கள் சீக்வென்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். நீடில் இந்த சுகர் பீடுக்கு 10 நம்பர் நீடில் தேவையாக இருக்கும். ஸோ ஒரே சமயத்தில் அந்த சீக்வன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பீடும் தைச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இந்த பார்டர் லைன் பண்ணிடலாம். பார்க்கவும் ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும். சீக்கிரம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க், எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம். இது லைனிங் கிளாத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் தைச்சிட்டோன்னா பேக் சைடு ரொம்ப நூல் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. பாருங்கள், இப்போ நீட்டாக ஆயிடுச்சு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் அதோட ஓவரால் லுக் பாருங்கள், நல்லா கிராண்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் பண்ணியிருக்கிறேன், ஸ்லீவ்ஸ்லேயும் பண்ணியிருக்கிறேன், அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் பாருங்கள், ரொம்ப நூல் தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். நம்ம இது ஸ்டிச் ப்ளவுஸில் தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸில் இது எப்படி பண்ணியிருக்கிறேன்ட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி அந்த பார்டர் இருக்குது நமக்கு. ஸோ அது மேலே ஒரு லைன். ஸோ இவ்வளோ சிம்பிளாக பண்ணாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்துரும் நம்மளோட ப்ளவுஸ்க்கு. ஆர்டினரி ப்ளவுஸ் எப்படி இருந்தது பாருங்கள், இப்போ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ப்ளவுஸ்க்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வச்சு ஹைலைட் பண்ணாலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.